ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹிந்தி தரன். நம்ம இன்னைக்கு பாக் 3 கத்தியம் இருக்கு. அதுல நம்ம கன்னியாகுமரின்ற தேர்ட் லெசன் படிக்க போறோம். கன்னியாகுமரி கன்னியாகுமரி பாரத் கி தக்ஷிணி சோர் பர் ஹே. கன்னியாகுமரி வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சதர்ன் டிப் ஆஃப் இந்தியால லொக்கேட் ஆயிருக்கு. கன்னியாகுமரி கா புரானா நாம் நாஞ்சில் நாடு ஹே. கன்னியாகுமரியோட ஓல்டு நேம் என்னன்னா நாஞ்சில் நாடு. यहाँ 3 समुद्रों का संगम होता है. இங்க வந்து 3 ஓஷன்ஸுமே ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும். समुद्रों का ऐसा संगम और कहीं नहीं है. இது மாதிரி வந்து வேற எங்கேயுமே வந்து ஓஷன்ஸ் வந்து ஒண்ணு சேராது. यहाँ इन तीनों समुद्रों की लहरें 3 दिशाओं से उठकर आपस में टकराती है. ஸோ இது என்ன சொல்ல வரான்னா 3 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லேருந்து வந்து ஜாயின் ஆகுது. कन्याकुमारी की समुद्र तट पर खड़े होकर सवेरे सूर्योदय और शाम को सूर्यास्त का सुंदर दृश्य देख सकते हैं. கன்னியாகுமரியில வந்து மார்னிங்ல அந்த அழகான சன்ரைஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங் போது சன்செட் பார்க்கலாம். அந்த சீனரியே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். इसी प्रकार पूर्णिमा पूर्णिमा के दिन शाम को हम पूरब में चंद्रोदय और पश्चिम में सूर्यास्त के दृश्य एक ही समय देख सकते हैं. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபுல் மூன் டே இருக்குல்ல, அப்ப வந்து அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம அந்த ஃபுல் மூன் ரைஸ் ஆறதையும் பார்க்கலாம், சன் செட் ஆறதையும் ஒரே டயத்துல பார்த்து रसिकलाम. यहाँ समुद्रों के बीच चट्टान पर स्वामी विवेकानंद का स्मारक भवन और संत कवि திருவள்ளுவர் की मूर्ति स्थापित है. அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி அந்த கடலுக்கு நடுவுல வந்து விவேகானந்தரோட இல்லம் இருக்கு. அதே மாதிரி திருவள்ளுவரோட ஸ்டாச்சுவுமே அந்த தண்ணியில இருக்கு. यहाँ आने जाने के लिए नाव की सुविधा है. कन्याकुमारी में महात्मा गांधी की याद में एक मंडप भी बना है. கன்னியாகுமரியில மகாத்மா காந்தியோட ஞாபகார்த்தமா ஒரு இடமும் இருக்கு. समुद्र तट पर देवी कन्याकुमारी का एक पुराना मंदिर है. அதே மாதிரி அந்த கடலோரத்துல கன்னியாகுமரி கடலோரத்துல வந்து ஒரு ஒரு பழைய கோவில் இருக்கு. தேவி கே தர்ஷன் கர்னே லோக் தூர் தூர் சே யகா ஆத்தி ஹே. அங்க வந்து ஒரு தேவி டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிளை பார்க்கறதுக்காகவே ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாரும் இங்க வந்து அந்த கோயிலுக்கு வராங்க. कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए लोग विदेशों से भी आते हैं. ஸோ இந்த அழகான ஊரை பார்க்கறதுக்கு கன்னியாகுமரியோட அந்த சீனரி, அந்த அழகு, அந்த கடல் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட வந்து பார்க்கறாங்க. यहाँ के बाजार में लकड़ी और चीप की बनी चीजें बिकती है. அதே மாதிரி கன்னியாகுமரி அந்த கடலோரமா இருக்கிற அந்த பாசார்ல வந்து நிறைய வுட்டன் ஐட்டம்ஸ், ஷெல் ஐட்டம்ஸ்லாம் வந்து விற்பாங்க. விற்பாங்க, அதை நிறைய பேர் வாங்குறாங்க. हमको कम से कम एक बार कन्याकुमारी जाकर वहां के सुंदर दृश्यों को देखना है. ஒரு தடவையாவது நம்ம லைஃப் டைம்ல அந்த கன்னியாகுமரின்ற அந்த அழகான ஊரை போய் ஒரு வாட்டியாவது நம்ம பார்த்துட்டு வரணும். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன லெசன் தான். ஆனா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸோ இல்லைன்னா விலோம் சப்த எது வேணா வரும். அதனால சின்ன சின்ன லெசன் டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த லெசன் எல்லாம் ஈஸியா படிக்கலாம். பிராந்திய பாஷா மே அர்த்த லிக்கியே. பிராந்திய பாஷானா உங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல மீனிங்ஸ் எழுதிட்டு வரணும். ஆப்சே आपस में म्यूचुअली, चट्टान रॉक, सुवेदा फैसिलिटी, विदेश फॉरेन कंट्री, चीप ஷெல், லெஹர் வேவ். லெஹர்னா அந்த அலைகள், வேவ்ஸ். விலோம் சப்த சூரியோதய सूर्यास्त, सनराइज सनसेट, सवेरे शाम को மார்னிங் ஈவினிங், சுந்தர் குரூப் பியூட்டிஃபுல்லா இருக்கிறது, அக்லியா இருக்கிறது, தின் ராத் அதான் டே டைம் நைட் டைம், டே அண்ட் நைட், டே ஒன்று நைட். விதேஷ் ஸ்வதேஷ், ஃபாரின் ஊர்லேருந்து வருது, நாங்கள் படித்தோம்ல விதேஷ் ஊர்லேருந்துன்னு. விதேஷ் ஃபாரின், ஸ்வதேஷ்னா நம்ம ஊர். सही या गलत लिखिए. கன்னியாகுமரி பாரத் கே உத்தரி சோர் பர் ஹே. கலத். நம்ம வந்து எங்க மேல படிச்சோம்,
அது उत्तरी छोर पर இல்ல दक्षिणी छोर पर है। कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है। सही। 3 ஓஷன் வந்து அங்க ஜாயின் ஆகுதுன்றத நம்ம படிச்சோம்। கன்னியாகுமாரி में स्वामी विवेकानंद का स्मारक भवन है। அதுவும் சரி। அங்க ஒரு விவேகானந்தரோ ஒரு ராக் மேல விவேகானந்தரோட ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்கு। தேவி கன்னியாகுமாரி கா மந்திர் நயா है। தேவி கன்னியாகுமாரி கா மந்திர் புராணா ஹேன்னு படிச்சோம்। இங்க நயான்னு கொடுத்துருக்கு। நயானா நியூ, புராணானா ஓல்டு। ஸோ இது வந்து கலத்। சட்டான் பர் சன் திருவள்ளூர் கி மூர்த்தி ஸ்தாபித் ஹே। இதுவும் சரி। அங்க ஒரு திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கு। कन्याकुमारी कहाँ है? இதெல்லாம் ஒன் லைன் ஆன்சர் ஓகேவா? कन्याकुमारी भारत की दक्षिणी छोर पर है। कन्याकुमारी का पुराना नाम क्या है? கன்னியாகுமரியோட பழைய பேர் என்ன? नांचिल नाडुன்னு நம்ம படிச்சோம் மேல। कन्याकुमारी में कितने समुद्रों का संगम होता है? 3 ஓஷனும் வந்து மீட் ஆகிற ஒரு இடம் தான் இந்த இடம்னு சொல்லி படிச்சோம்। ஸோ 3 समुद्रों का संगम होता है। कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या देख सकते हैं? அந்த பூர்ணிமா அன்னைக்கு அதான் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும்னு படிச்சோம்। कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम चंद्रोदय और सूर्यास्त देख सकते हैं। फुल मूனும் பார்க்க முடியும், सनसेट ஆறதையும் பார்க்க முடியும்। कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है? कन्याकुमारी के समुद्र तट पर देवी कन्याकुमारी का मंदिर है। அவ்வளோதான்। இது வந்து இதுவும் ஒரு சின்ன லெசன் தான்। பிராத்மிக்ல பார்த்தாலே எல்லாமே கொஞ்சம் குட்டி லெசன்ஸாக இருக்கும்। ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது புதுசாக இருக்கும்। ஏன்னா பரீட்சை கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக படிச்சிருப்பீங்க। அப்படி பார்க்கச்சே இதில் கொஞ்சம் நிறையா படிப்போம் இப்போ நம்ம। எல்லாம் நல்லா படிங்க। ஈஸியான லெசன்ஸ், ஸ்கோரிங் லெசன்ஸ் இதெல்லாம்। உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। தேங்க்யூ. பை பை.